அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் வீரபத்ராசனா. இதுக்கு இங்கிலீஷ்ல வாரியர் போஸ்ன்னு பேர். இந்த வாரியர் போஸ் அதன் பேருக்கு ஏத்த மாதிரியே இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்தோம்னா உடல்ல ஒரு சக்தியையும் மனதுல ஒரு வீரத்தையும் உணர்வீங்க. இந்த வாரியர் போஸ்ல நிறைய நிலைகள், அதாவது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஒரு 3 வேரியேஷன் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்க போறோம். இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆசனாவை நம்ம காலை மேட்ல ஊனி பண்ண போறதுனால உங்களுக்கு காலில் அடிபட்டு இருந்தாலோ இல்ல வலியோ இல்ல ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலோ நீங்க தவிர்த்திடலாம். இது ஒரு பேலன்சிங் போஸ். அதனால தலை சுற்றலோ தலைவலியோ வெர்டிகோ இருக்கவங்க கூட இதை நீங்க பண்ண வேண்டாம். மித்தபடி ஜென்ரல் ஹெல்த்ல இருக்கவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் கவனமா அவங்கவுங்க லிமிடேஷன்ல நீங்க தாராளமா செய்யலாம். சரி, இந்த ஆசனாவை எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். அதுக்கு நேரா நிமிர்ந்து நின்னுக்கோங்க. கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. இந்த நிலையிலேயே ஒரு 3 தடவை நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். Inhale, exhale. Inhale, exhale. மெதுவா கால்கள் அகட்டி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல பேலன்ஸ் கிடைக்குதோ அது வரைக்கும் அகட்டி வச்சுக்கலாம். நீங்க இன்னும் அகட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாரியர் 2 பார்க்க போறோம். அதுக்கு வலது பாதத்தை வலது புறமா திருப்புங்க. இடது பாதம் முன்னாடி நோக்கியோ இல்ல கொஞ்சம் ஆங்கிள்ல 45 டிகிரில இருக்கலாம். ஆனா 2 பாதமும் ஒரு லைன்ல இருக்கிறது அவசியம். நீங்க முன்னாடி பின்னாடி வைக்காம அது கொஞ்சம் ஒரே லைன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கைகளை ஷோல்டர் லெவல்ல தூக்கிக்கோங்க. இப்ப மெதுவா வலது காலை பெண்ட் பண்ணுங்க. வலது கால் பெண்ட் பண்ணும்போது வலது முழங்கால வலி வரக்கூடாது. வலி வந்தா நீங்க இப்படி மேல தூக்கிக்கலாம். உங்களால எந்த அளவுக்கு டீப்பா போக முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பா போகலாம். பட் ஆனா பாதத்தை தாண்டி இப்படி முன்னாடி போக கூடாது. முழங்கால் பாதத்தை தாண்டி போக கூடாது. ஸோ 90 டிகிரி இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து அந்த நிலையில வச்சுக்கோங்க. இப்ப தலைய வலதுபுறமா திருப்பி இந்த நிலையிலே மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப காலை நேராக்கிக்கோங்க. கைகளை கீழே இறக்கிக்கலாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வாரியர் 1. வாரியர் 1க்கு வலது பாதம் வலது புறமாவே இருக்கட்டும். இடது பாதம் முன்னாடியும் ஆங்கிள்டா இருக்கலாம். திருப்பி கைகளை ஷோல்டர் லெவல்ல தூக்குங்க. இப்ப இடது கைய வலது புறமா கொண்டு வந்து வலது புறமா திரும்புங்க. உங்களோட அப்பர் பாடி வலது புறமா இருக்கட்டும். திருப்பி மெதுவா வலது காலை பெண்ட் பண்ணுங்க. கைகளை மேல தூக்கி உங்களோட முதுகு தண்டு கூட வளைக்கலாம். இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி நேரா வந்துக்கோங்க. கைகளை கீழே இறக்கி கால்களை நேரா பண்ணிக்கோங்க. இது வாரியர் 1. இப்ப அடுத்து நம்ம ரிவர்ஸ் வாரியர் பார்க்க போறோம். காலோட நிலை அதே மாதிரி தான். கால்களை பெண்ட் பண்ண போறோம். வலது காலை பெண்ட் பண்ணி இப்ப இடது கைய கீழே இறக்கி வலது கைய மேல தூக்குங்க. மேல தூக்கி நீங்க மேல பார்க்கலாம். இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட். 1 2 3 மூச்சு நல்லா இழுத்துடுங்க. 4 5 6 7 8 9 10. இப்ப நேரா காலை ஆக்கிக்கோங்க. கைகளை கீழே இறக்கிக்கலாம். நம்ம இதே இடது புறமாவும் பண்ண போறோம். அதுக்கு
இடது பாதத்தை இடதுபுறமா திருப்பிக்கோங்க. முதல்ல வாரியர் 2 பார்க்க போறோம். வலது பாதம் நேராவோ இல்ல கொஞ்சம் ஆங்கிள்டாவோ இருக்கலாம். எங்க வசதியோ அங்க வச்சுக்கோங்க. கைகளை ஷோல்டர் லெவலுக்கு தூக்கிக்கோங்க. மெதுவா இடது காலை பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணும்போது இடது பாதத்தை தாண்டி போக கூடாது. 90 டிகிரி இருக்க மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். தலைய இடதுபுறமா திருப்பி நல்லா பெண்ட் பண்ணுங்க. இந்த நிலையிலே மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கால்களை நேராக்கிக்கோங்க. கைகளை கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வாரியர் 1. அதுக்கு கைகளை தோள்பட்டை லெவல்ல தூக்கி வலது கையை இடதுபுறமா கொண்டு வந்துக்கோங்க. உங்களோட அப்பர் பாடி இடதுபுறம் திரும்பி இருக்கட்டும். திருப்பி மெதுவா இடது காலை பெண்ட் பண்ணுங்க. வலது கால் முன்னாடியோ இல்ல கொஞ்சம் ஆங்கிள்டாவோ இருக்கலாம். பெண்ட் பண்ணி கைகளை மேல தூக்குங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை கீழே இறக்கிக்கலாம். காலை நேராக்கிக்கோங்க. இப்ப அடுத்து பார்க்க போறது ரிவர்ஸ் வாரியர். அதுக்கு கால்கள் அதே மாதிரியே இருக்கணும். மெதுவா காலை பெண்ட் பண்ணுங்க. வலது கையை கீழே இறக்கி இடது கையை மேல நோக்கி மேல தூக்கி மேல பாருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கைகளை கீழே இறக்கி கால்களை நேராக்கிக்கோங்க. கால்களை சேர்த்துக்கோங்க. இந்த வாரியர் போஸ் நம் உடம்பின் கீழ்ப்பகுதி, அதாவது இடுப்பு, முழங்கால், கணுக்கால், நம்மளோட தொடை, பாதம் எல்லாத்தையும் வலுப்படுத்தும். தோள்பட்டையை நல்லா விரிவடைய செய்யும். உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் சோர்வையும் நீக்கும். நம்மளோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் மேம்படுத்தும். உடம்பின் சமநிலை, அதாவது பேலன்ஸையும் நல்லா அதிகரிக்கும். இது உடலுக்கு சக்தியையும் மனதுக்கு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் ஆசனம். நன்றி, வணக்கம்.